அருமையான தேவ ஜனமே, இதை காட்டிலும் அதிகமாக நீ படித்துக் கொள்ள. இதுல என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை காட்டிலும் நீ படிக்காமலே உன்னை பயன்படுத்துவார் ஆண்டவர். எப்ப அந்த வாஞ்சை இருக்கிறதுனால சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற ஞானத்தை அந்த இடத்துல ஊத்துறாரு. அது எங்க இருந்து வந்து நமக்கே தெரிய மாட்டேங்குது. நான் அதை பிராக்டிஸ் பண்ணேன். பெரிய பெரிய ஆட்கள்ல என்னை கடைசி ஒரு கன்க்ளூஷன் கூப்பிடுவாங்க. டெக்னாலஜில, இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அல்லது வேத ரீதியில ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அண்ணன் பெஞ்சமின் அண்ணன் கொஞ்சம் பேசுவோமே, கொஞ்சம் புதுமையை கற்றுக்கொள்வோமே, 4-5 பேர் உட்கார்ந்துப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு இந்த பைபிள்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதை வாசிக்கல. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் எனக்குள்ள இருக்கு பாருங்க. அதை வச்சு இது சரியா இருக்குமோன்னு சொல்லி ஆன்சரை சொல்லி இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அண்ணன் கரெக்ட். ஏன்னா நேற்று தான் நான் அதை படிச்சேன், நீங்க என்ன சொல்றீங்கன்றதுக்காக கூட கேட்டோம்னே. இந்தாங்க இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க. அருமையான தேவச்சனமே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் என்பது எப்படிப்பட்டது என்றால், எங்க தேவையோ இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஆண்டவர் கிருபையினாலே உனக்கு கற்றுக் கொடுத்துருவாரு. நீ அறிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இது இருக்குமானால் you will be taught instantly. நீ அந்த நேரத்துல கற்றுக் கொடுக்கப்படுவ. ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இங்கே அதனால்தான் நீதிமொழிகள் 3:3 அவர் சொன்னாரு, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நீ மூச்சு விடும் போதெல்லாம் இந்த வார்த்தை உனக்குள் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. SpO2 கம்மியாச்சுன்னா என்ன ஆயிருது? ஆளு வார்த்தை அதை விடையும் பவர்ஃபுல்லான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நான் எல்லாத்தையும் எழுதல, நான் சொல்லிட்டு வரேன். லாஞ்சிவிட்டி என்றால் நீண்ட ஆயுள், பின்பு சக்சஸ். ஒரு வாழ்க்கையில ஒருத்தனுக்கு என்ன கிடைக்குது? வெற்றி. மூன்றாவதாக கைடன்ஸ், வழி காட்டுதல். நான்காவதாக ஹெல்த், ஆரோக்கியம். ஐந்தாவதாக செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஆறாவதாக எக்ஸலண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், சிறந்த மனிதாபிமான உறவுகள் ஏற்படுகிறது. வேதத்தை வாசித்து தியானித்து ஓட்டி ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் நமக்குள் இருக்குமானால் சிறந்த மனிதாபிமான ஒரு உறவுகள் நமக்குள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக ரிவார்ட் ஃபார் மானிட்டரி வெல்த், பொருளாதாரத்தினுடைய வெகுமதிகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக என்ஜாய்மெண்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக இன்பங்கள் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அடுத்ததாக பீஸ், சமாதானம். அடுத்ததாக கான்பிடன்ஸ், நம்பிக்கைகள். அடுத்ததாக லார்ட்ஸ் பிளஸிங், ஃபேவர் அண்ட் ஹானர், தயவு என்கிற மரியாதையும் தேவனுடைய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பிப்ளிக்கல் டீச்சிங் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது என்ன பிப்ளிக்கல் டீச்சிங்? இதெல்லாம் ஆசீர்வாதம் நீங்க கடைபிடிக்கிற போது வருகிறது. நான் சொன்னதெல்லாம் என்னது? ஆசீர்வாதங்கள். ஓட்டி ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் உங்களுக்குள்ள இருந்தா இப்ப நான் சொன்ன ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இப்போ வேதம் உங்களுக்கு சில டீச்சிங்ஸ் கொடுக்குது. அது என்னன்னா உலக பிரகாரமான ப்ராப்ளங்கள். இரண்டாவதாக குட் அண்ட் ஈவில், நல்லது கெட்டதை குறித்து அறிந்து கொள்கிறது. மூன்றாவதாக கர்சஸ், சாபங்கள் பற்றி நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. நான்காவதாக லாஸ், சட்டம், நியாயப்பிரமாணங்கள் குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவதாக இன்ஈக்விட்டி, அக்கிரமங்களை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவஜனமே, இவைகள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? கடைசியில நான் எழுதினேன் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எழுதினேன். நான் இருக்கா? இதுக்கு முன்பாக அழிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை கீழே எழுதினேன், விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஞானமும் புரிந்து கொள்ளுதலும். ஹீப்ருல அதுக்கு பேர் புரிந்து கொள்ளுதலுக்கு டெபுனா. டெபுனா என்கிற பதத்துல எபிரேயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அத நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அறிவுன்னு போடப்பட்டிருக்கும். அது அறிவு கிடையாது.
It is called as understanding. வேதத்திலே அதை தமிழாக்கம் பண்ணுகிற பொழுது ஹீப்ரூனுடைய டைரக்ட் லாங்குவேஜ் தெரியாது ஒரு சிலருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அது அறிவு என்று போட்டிருக்கோம். அறிவு கிடையாது, அறிவு சம்திங் டிஃபரண்ட். ஆக அருமையான தேவச்சனமே, இங்கே இந்த சாலமோன் ஞானி தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் wisdom and understanding. இந்த விஸ்டமும் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். Do we practice in obedience and in trusting God? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்பதான் இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். Do we practice obedience and trust in God or trusting God? நாம் தேவனுக்கு முன்பாக இந்த வேதத்தை நான் எத்தனையோ தடவை வாசித்தோன்னு சொல்றவே, டிவியில நிகழ்ச்சிகளை பார்த்தோன்னு சொல்றவே, அல்லது ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறோமே, இல்ல தீர்க்க தரிசனம் எனக்காக உரைக்கப்பட்டது என்று சொல்லுகிறோமே, இவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட நீங்கள் நாம் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதலும் ட்ரஸ்ட் இன் காட் தேவனுக்கு முன்பாக அதை ஆழ்ந்த சிந்தையோடு கூட அதை கடைபிடித்து வந்திருக்கிறோமா? வாட் இஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட்? ESV அப்படின்னு ஒரு ஆங்கில பைபிள் இருக்கு. ESV என்றால் ஒரு ஸ்பெஷல் இங்கிலீஷ் வெர்ஷன், இங்கிலீஷ் ஸ்பெஷல் வெர்ஷன் பைபிள்ல நிறைய இருக்கு. ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்கு, கிங்ஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. இப்படி 416 ஆங்கில வகையான வேதாகமங்கள் இந்த பூமியில இருக்கு. அதில் ESV பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால் steadfast love என்கிற ஒரு வார்த்தை, STEAD, steadfast. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தையை தான் நீதிமொழிகள் 3:3 இந்த புஸ்தகம் வலியுறுத்துகிறது. இன் ஹீப்ரூ இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் என்கிற வார்த்தைக்கு ஹெசட் என்கிற ஒரு வார்த்தையை ஹீப்ரூல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வை அறியாத எந்த ஒரு மனுஷனும் இந்த பூமியிலே he can be an ordinary Christian, not as a programmed Christian. கிறிஸ்தவனாக வேணா வாழ்ந்துக்கலாம், ஆனால் புரோகிராம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவன். எப்படி? இன்னைக்கு காலையில 10 மணிக்கா சூரியன் உதிச்சது. எத்தனை மணிக்கு உதிச்சது? இன்னைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. எப்படி பார்த்தாலும் ஒரு 5:30ல இருந்து 7க்குள்ள சூரியன் உதிச்சிடும். கரெக்ட் தானே? இது எந்த காலத்திலையும் மாற போறதில்லை. ஒருவேளை மழை காலமா இருந்தா கூட வெயில் வந்துடும். அத போலதான் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட். எந்த சூழ்நிலைகள், எந்த சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இந்த ESV பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க இந்த வேத வார்த்தையை ஆராய்ச்சியாளர்கள் மிக 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 அதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டெட்ஃபாஸ்டுக்கு தான் தமிழ்ல கிருபை என்று பெயர். கிருபைக்கு பல அர்த்தங்கள் உண்டு, பல விதமான விமர்சனங்கள் உண்டு. But the steadfast love is the perfect answer in Proverbs 3:3. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் இந்த 3:3 இந்த அர்த்தத்தின்படிதான் சாலமோன் ஞானி தன் பிள்ளைகளுக்கு அறிவுரையை கொடுக்கிறார். தேவனும் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரையை கொடுக்கிறார். இந்த ஸ்டெட்ஃபாஸ்டுக்கு ஹீப்ரூல என்ன? ஹெசட்.
இந்த ஹெசடுங்கிற வார்த்தை தான் இந்த கிருபையை நமக்கு வெளியெடுத்து சொல்லுங்க. ஹெசடுடைய ஹீப்ரு வேர்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது? இதை நீங்க அறிஞ்சாதான் இந்த ப்ரோக்ராம்குள்ளே போக முடியும். இதை அறியாம வேதத்துடைய நியாயப்பிரமாணத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்தை வாசிக்கலாம், ஆனா புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளலாம், செயல்படுத்த முடியாது. செயல்படலாம், ஆனா அந்த செயல்பாடு விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கா, ஞானத்தினாலும் புரிந்து கொள்வதனாலும் இருக்கா? அதுக்கு இதை நீங்க தெரிந்தாதான் இந்த வேதமே உங்களுக்கு புரியாது. இப்ப ஹெசட் இத ஹீப்ருல எப்படி எழுதலாம்? கேட். இந்த 3 எழுத்துக்கள் கொண்டதுதான் ஹெசட். இந்த பேப்பர் உங்க கையில இருக்கா இல்லையான்னு தெரியாது. இதுல கேட் என்கிற வார்த்தை இதுதான் கேட். இந்த வார்த்தை தான் கேட். அடுத்தது சாமிக், இதுதான் சாமிக். அடுத்தது டேட், இதுதான் டேட். இந்த 3 எழுத்துக்கள் கொண்ட இந்த ஹெசட் என்கிற இந்த வார்த்தை தான் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்கிற கிருபையை நமக்கு வலியுறுத்தி வெளியே காண்பிக்கிறது. இவைகளுடைய நியூமரிக் வேல்யூ உங்களை இன்னும் பிரமாதமா மாற்றும். இங்கே கேட்டுக்கு 8, இதுக்கு 60, இதுக்கு 4. இது 3 சேர்த்தீங்கன்னா என்ன வருது? 60 + 8 + 4 72. 72 கூட்டினா 9 லெட்டர் என்ன? எபிரேயத்துல 9வது லெட்டர். இப்ப ஹெசட் என்கிற எழுத்துடைய எபிரேய பதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? டேட். டேட் என்றால் wisdom and knowledge. இந்த knowledge தான் understanding. இப்ப நல்ல நீங்க சிந்திச்சா தெரியும். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபை என்பது என்ன? wisdom and knowledge. அந்த knowledge தான் understanding. இப்போ ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா வெறும் steadfast love தான் இருக்கா, அன்பு செலுத்துவதுதான் இருக்கும். நீங்க நம்ம அன்பு செலுத்துவோம் எப்படி? பணம் கொடுத்தா அன்பு செலுத்துவோம், அவன் நமக்கு நல்லது செய்தா அன்பு செலுத்துவோம், அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணா. பட் வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஹீப்ரு? இட் இஸ் கால்ட் as I said, which inclines the real answer. It is wisdom and knowledge which is called as understanding. கிருபைகள் பல சொல்லலாம் கிருபையை குறித்து நம்ம ஆன்சர். ஆனால் சாலமோன் ஞானி தன் பிள்ளைகளுக்கு அவன் எந்த வயசுல இருக்கிறான், எந்த அவசியத்தில் இருக்கிறான், எந்த தேவைகள் இருக்கிறான் என்று சொல்லி இந்த 1 7 அதிகாரத்துல என் மகனே என் மகனே சொல்லி சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அறிந்து கற்றுக் கொடுத்தார். இப்போ தோரா ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உன்னை என்னும் பக்குவத்துக்கு ஏற்றபடி கற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானத்தையும் புரிந்து கொள்வதையும் அங்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சாதாரண மேட்டர். முதலாவது நாம் புரிந்து கொள்வதற்கு அதற்கே நமக்கு ஒரு ஞானம் தேவை. அப்பதான் நம்ம அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள சொல்ல முடியும்.
அதனால அவர் சொன்னார், தம்பி ஒரு குருடனுக்கு நீ திருத்தப்பட்டவனாக மாறு. வாழ்க்கை ஒரு மகிமையின் வாழ்க்கையாய் உன்னது மாறினாதான் ஓ மகிமைய நீ மத்தவனுக்கு காமிக்க. அதான் இயேசு சொன்னாரு, என் மகிமை நான் ஒருவனுக்கும். ஏன் உங்களுக்கும் எனக்கும் அந்த மகிமையை கொடுத்தாருன்னா புரியுமா? அவர் சொன்னது பொறாமையில் அல்ல, நீ தகுதியானவன் அல்ல, அப்படி கிடையாது. உனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வரல. மூடலா இருக்கிறவனுக்கு மறு உத்தரவு அடுத்து சொல்றது கொடு. அப்பனா என்னன்னா அவன் மூடத்தனத்துல இருந்து மாறிட்டா. இப்படி இன்னைக்கு பலருடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பான தேவ ஜனம் கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜனமா தான் நம்ம வாழ்க்கை. வேதத்தின் ரகசியங்கள் அறிந்திட புரிந்திட எனக்கு வெளிச்சம் தாருமையான் பாடலை பாடுறமே தவிர இருக்கா? வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட தாருமையா பாடலாம். நன்றி ராஜா இயேசு ராஜா பாடல். ஆனால் அறிந்து கொள்ளுகிற அறிவுக்கு நேராக we don't dedicate us. நாம் நம்முடைய நேரங்களை தேவனுக்கென்று ஒதுக்கி அறிந்து கொள்ளுகிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் நம்ம கேட்டதே கிடையாது. நான் பலர்ட்ட வேதத்தை நான் பேசவே முடியல. ஏன் முடியலையாப்பா? திமுக பார்ட்டி எனக்கும் வேஸ்ட், எனக்கும் தொண்டை தண்ணி வேஸ்ட். எல்லாத்துக்கும் அவன்கிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு அவன் எதாவது சொல்லுவான், ஆமாங்க நீங்க சொல்றதா ரைட், நான் வாதமே பண்ணணும். வாதம் பண்ணோம்னா அவன் பின்னாடி போய் சொல்லுவான், இவெல்லாம் ஒரு பிஷப்னு வேற பேர் இவெல்லாம் ஒரு திருச்சபை. என்ன அது அவனுக்கு புரியாதனால என்னங்காச்சு, நம்ம பேரு ரிப்பேர். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து பகிரங்கமாக அவர் கோபம் மூழ்கப்பட்டவராக இருக்கிறார். இப்ப நீங்க உங்களையும் சிந்தித்து பாருங்க, நான் என்னையும் சிந்தித்து பார்க்கிறேன். எனக்கு வண்டி ஓடி இப்போ பள்ளத்துல தான் போகுது, நாம மேலே ஏற முடியாது. வண்டி என்ன போச்சு, இன்ஜின்லாம் சீசார கண்டிச்சன். உங்களை மாதிரி ஓட முடியுமா? நான் அருமையான தேவச்சனமே, பெரிய மாற்றங்கள். இப்போ இந்த ஹெசட் என்கிற வார்த்தை ஆண்டவர் சுமார் 247 வேதத்துல இதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடமும் ஆராய்ந்து பார்த்த பயங்கரமான வெளிப்பாடுகள், சம்பவங்கள் எடுத்து பார்த்த வெளிப்பாடுகள். எந்த சூழ்நிலையில இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஆண்டவராக அதை பிரயோகப்படுத்தும்படி அந்த விசுவாசிக்கோ இல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ இதை கொடுத்தாரு நான் எடுத்து பார்த்தேன். பயங்கரமான வெளிப்பாடோடு கூட ஆண்டவர்கள் பேசுறது. இவைகள் அசாதாரண ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்ள முடியாது. only the person who dedicates himself to the Lord, அவனே தேவனுக்கு அது அர்ப்பணிக்க யாரு ரெடியோ, அர்ப்பணிக்கப்படுகிற அவனுக்கு தாயா இந்த ஹெசட் என்கிற வார்த்தையை. அது 247 முறை அதை நீங்க ஆராயணும்னா ஒரு நாளைக்கு தான் வேணா ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த தலைப்புக்கு கீழே பல உபகரணங்கள் தலைப்பு வருது. அதுல ஒரு நாளைக்கு தான் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ ஒண்ணுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 15-16 விதமான அர்த்தங்கள் இருக்கு. அப்ப இந்த 247 முறைகளையும் ஒரு 10 முறை அதனுடைய வித்தியாசங்கள் இருக்குன்னா அதுவே 2470 விதங்கள்ல இருக்கு. இந்த 10 முறைய ஒன்னொன்னா பிரிச்சு எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அது போகிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் முறைமைகளை நம்மளால ஆராய முடியுமா என்று தெரியல. அப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இவ்வளவு கொடுத்து இந்த பைபிள்ல இருக்க ஒருத்தனுக்கு ஆயுள் காலம் கொடுக்காம என்னத்தான் அவன் படிச்சு ரட்சிக்கப்பட்டதே 40-50 வயசுல இதை படிக்க முடியுமா? அருமையான தேவஜனமே, இதை காட்டிலும் அதிகமாக படித்துக் கொள்ளும். இதுல என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ
அதை காட்டிலும் நீ படிக்காமலே உன்னை பயன்படுத்துவார் ஆண்டவர். எப்ப அந்த வாஞ்சை இருக்கிறதுனால சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற ஞானத்தை அந்த இடத்துல ஊத்துறாரு. அது எங்க இருந்து வந்து நமக்கே தெரிய மாட்டேங்குது. நான் அதை பிராக்டிஸ் பண்றேன். பெரிய பெரிய ஆட்கள்ல என்னை கடைசி ஒரு கன்க்ளூஷன் கூப்பிடுவாங்க. டெக்னாலஜில இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அல்லது வேத ரீதியில ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அண்ணன் பெஞ்சமின் அண்ணன் கொஞ்சம் பேசுவோமே, கொஞ்சம் புதுமையை கற்றுக்கொள்வோமே, 4-5 பேர் உட்கார்ந்துப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு இந்த பைபிள்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதை வாசிக்கல. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் எனக்குள்ள இருக்கு பாருங்க. அதை வச்சு இது சரியா இருக்குமோன்னு சொல்லி ஆன்சரை சொல்லி இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க அண்ணன் கரெக்ட். ஏன்னா நேற்று தான் நான் அதை படிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றதுக்காக உங்களை கேட்டோம்னே இந்தாங்க இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க. அருமையான தேவச்சனமே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் என்பது எப்படிப்பட்டது என்றால், எங்க தேவையோ இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஆண்டவர் கிருபையினாலே உனக்கு கற்றுக் கொடுத்துருவாரு. நீ அறிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இது இருக்குமானால் you will be taught instantly. நீ அந்த நேரத்துல கற்றுக் கொடுக்கப்படுவ. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? வாசிக்கிற புத்தகத்தை நீ, ஆனா உனக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவரை கொடுத்திருந்தாரு. அதை நீ கிரகிச்சதுனால எவனோ கேட்ட கேள்வி நீ படிக்கல, ஆனா நீ பதில் சொல்லுவ. ஏன்? இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் என்கிற இந்த கிருபையின் ஆவியானவர் உனக்குள் இறங்கி அவன் அறியாததை உன்னை கொண்டு அறிய வைப்பாரே. The greatest power of the Holy Spirit. இதெல்லாம் சாதாரண பவர் இல்ல, the greatest power என்று சொல்லலாம். அப்படி பல காரியங்களை தேவன் என்னை கொண்டே விளக்கங்கள் கற்றுக் கொடுத்து அதை என்ன சொல்ல வச்சிருக்கிறார். இப்போ சத்தியம் என்று ஒரு வார்த்தை வந்தது. அந்த சத்தியம் என்கிற வார்த்தை என்ன? ஒரு லைட்டா இன்ட்ரோடக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு இருக்கோம். சரிங்களா? நல்ல கூர்மையா கவனிச்சிட்டே வாங்க. இது வேற எங்கேயும் கிடைக்காது. வேற எங்கேயும் டீச்சிங் இதை எடுக்க முடியாது. இது என்னையே மறுபடியும் டீச் பண்ணா என்னால முடியாது. எனக்கு கான்செப்ட் அடுத்து ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அடுத்து வரக்கூடியது கிருபையும், அடுத்து என்ன நமக்கு சொன்னாரு? சத்தியமும். இந்த சத்தியத்துக்கு பேர் எமெட். இந்த சத்தியத்துக்கு பேரு எமெட். ஆலப் name and tab. இந்த மூன்று வார்த்தை தான் எமெட். இது 127 முறைகள் வந்திருக்கு பைபிள்ல. இதற்கு பெயர் தமிழ்ல சத்தியம். இதனுடைய நியூமரிக் வேல்யூ போட்டீங்கன்னா ஆலப்புக்கு 1, 40, 400. இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா 440 is equal to 10. மறுபடியும் என்ன வருது? knowledge, wisdom தான் வருது. இதுக்கு முன்பாக என்ன பார்த்தோம்? knowledge and wisdom தான் பார்த்தோம். எமெட் என்கிற வார்த்தைக்கும் நாலேஜும் wisdom. அப்ப அருமையான தேவஜனமே, நம்ம பார்க்கிறதுக்கு தான் நாலேஜ் அண்ட் விஸ்டம்னு ஆங்கிலத்துல ஒரே மாதிரி வருது. ஆங்கிலத்துல பார்க்க தான் நாலேஜ் அண்ட் விஸ்டம் ஒண்ணா வருது. ஆனால் நம்ம முதல்ல பார்த்தது ஹெசட். ஹெசட்னுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? குட்னஸ், கைண்ட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ். 3. இப்ப எமெட்ல என்ன இருக்கு? ஃபர்ம்னஸ்னு ஒரு வார்த்தை வருது, உறுதியான. இரண்டாவதாக ட்ரூத், உண்மையுள்ள. மூன்றாவது ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்படி என்றால் இப்ப நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க, கேமரா ஆன்ல இருக்கு. ஆன்ல இருக்கும், நீங்க என்ன பண்ணீங்க? வேலையை செய்யாம இருப்பீங்களா? திடீர்னு ஒருத்தவங்க சொல்றான், சிஸ்டர்
என்ன தெரியல, 10 மணில இருந்து கேமரா வேலை செய்யல. உங்க வேலை எப்படிங்க இருக்கா? முதல்ல கேமரா வாட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வேலை செய்வீங்க. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போட்டா அப்ப என்னாச்சு பாத்துக்கலாம். இப்போ இந்த எமெட் எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் கேமரா இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, நீ செய்யப்பட வேண்டிய வேலையை சரியா செய். அதான் எமெட்டுடைய பாவம். அடுத்தது லாஸ்டிங், பல காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது ரைட், ரைட் என்றால் சரியான அப்படின்ற அர்த்தம். அடுத்தது ஷூர், ஷூர்னா நிச்சயமாக என்று சொல்லப்படுகிற அர்த்தம். அடுத்து ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை என்கிற அர்த்தம். ஸ்டெபிலிட்டி அப்படி என்றால் உறுதியான என்று சொல்லி அர்த்தம். கான்பிடன்ஸ் அப்படி என்றால் நம்பிக்கைக்குரியது என்ற அர்த்தம். அடுத்து கண்டினியூஷன்ஸ், அது இன்னைக்கு நிக்காதுங்க, எப்போதும் அது அப்படிதானே இருக்கும். கரண்ட் ஏதாவது உங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு நாளா கரண்ட் இருக்கு? இங்க இருக்கிறவங்க எல்லார் வீட்லயும் கரண்ட் சின்ன குழந்தையில இருந்து இருக்குதா இல்லையா? சின்ன குழந்தை தொட்டா ஷாக் அடிக்கும், பெரியார் தொட்டா ஷாக் அடிக்காதா? யார் தொட்டாலும். அப்போ கண்டினியூஷன் என்ற எமெட்டுடைய வார்த்தை உங்களுடைய நாலேஜ் விஸ்டம் குறையாது, அது ஸ்டாண்டர்டா உங்களை நடத்திட்டே இருக்கும். அதான் எமெட்டுடைய வார்த்தை. அடுத்தபடியாக சொல்லுகிறார், இட் இஸ் ஜட்ஜ்மெண்டல், அது எப்பொழுதுமே ஆராய்ந்து அது நீதியை நியாயத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் எமெட். அது மாத்திரமல்ல, டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை நடத்துவதற்கு வழிவகுக்கிற வார்த்தை தான் இந்த சத்தியம் என்கிற வார்த்தை. எது? நீதிமொழிகள் 3:3 வந்திருக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அது 127 விதங்களாக இருக்கிறது. 127 விதங்களை நீங்க ஆராய வேண்டும். அடுத்தபடியாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது, truth as a body of ethical or religious knowledge. ethical என்றால் வேதத்தை சார்ந்த, religious என்றால் மதம் என்று கிடையாது, ஆனால் போதனைகளின் அடிப்படையில். கிறிஸ்தவ போதனை ஒரு போதனை இருக்கு. அப்ப இங்க வேதம் இந்த எமிட் என்கிற வார்த்தை எதை நமக்கு கொடுக்கிறது என்றால், truth as a body of ethical or religious knowledge. நீங்க கிறிஸ்தவ போதனைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஸ்டம் தான் இந்த எமெட் என்கிற வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, it is a true doctrine. இந்த எமெட் என்கிற வார்த்தை தான் நமக்கு ட்ரூ டாக்ட்ரினை கொடுக்கிறது. ஆமா, உண்மையான இறையியல். இங்க அருமையான தேவச்சனமே, இப்ப ஏன் கிருபையையும் சத்தியத்தையும் உங்களை விட்டு விலக வேண்டாம்னு சொன்னாரே? அங்க என்ன இருக்கு? ட்ரூ டாக்ட்ரின், உண்மையான உபதேசம். அதுதான் சாலமோன் ஞானி தன் மகனை எவ்வளவாய் நேசித்திருந்தால் 7 அதிகாரங்கள்ல சுமார் 15 முறை என் மகனே என் மகனே என்று சொல்லி இந்த வார்த்தையை கொடுத்த தேவன். இன்னைக்கு நீதிமொழிகள் என்கிற ஒரு புஸ்தகத்தை ஒரு மனிதன் வாசித்து அதன்படி அவன் நடக்கிறவனாக இருப்பான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, he is the real image of Christ. அவன்தான் தேவனுடைய உண்மையான ஒரு சாயலாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த ஹெசட் என்கிற எபிரேய வார்த்தையும் எமெட் என்கிற எபிரேய வார்த்தையும் ஒரு ட்ரூ டாக்ட்ரினை, ஒரு உண்மையுள்ள ஒரு உபதேசத்தை ஒரு மனிதனுடைய ஞானமாக, ஒரு மனிதனுடைய புரிதலாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலதான் சாலமோன் ஞானி இந்த வார்த்தையை எழுதினார். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகில பலகையிலே. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகளுக்குள்ளுக்குவே சீர்திருத்தப்படுவதற்குண்டான அர்த்தங்களை ஆண்டவர் நெகட்டிவ் சொல்றார். தேவனுடைய கேரக்டர் என்ன, அவருடைய ஆட்டிடியூட் என்ன, அவருடைய
குணாதிசயங்கள், அவருடைய நடத்தைகள் அது எப்படி இருக்கும்னா தீமையை நன்மையினால் வெல்லுகிற அனுபவம். உலகம் எப்படி இருக்கு? ஒரு ரவுடி அடிச்சிட்டான்னா தோற்கப்பட்ட ரவுடி